Welcome to Buymode e-shopping application purchase for online. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி பொருளை வந்துட்டு நம்ம பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பில் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பொருளை வந்துட்டு பை பண்ணுறேன். பாருங்கள், நான் கோல்கட் ஆக்டிவ் சால்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 110 கிராம் வந்துட்டு நம்ம ஆட் கொடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது பொருளுக்கு போகலாம். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா வந்துட்டு நான் ஹிமாலயா சோப் வந்துட்டு ஆர்டர் போடுறேன். பாருங்கள், இதை ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து தேர்டுக்கு போவோம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சேனல் சோப்பு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற பொருள் தான். நான் இது வந்துட்டு எனக்கு தேவை, அதனால் நான் வந்து ஆர்டர் போடுறேன். பாருங்கள், 125 கிராம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கேன், ஆட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். அடுத்தது நம்ம வீட்டுக்கு தேவையான சமைக்கக்கூடிய எண்ணெய் சன்ட்ராப் ஆயில். ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள். ஓகேங்களா? ஆச்சியில் நான் மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். அடுத்த ப்ராடக்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து சக்தி சாம்பார் பவுடர், அதில் வந்துட்டு நான் 100 கிராம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகிறதுனால எனக்கு தேவைன்றதுனால இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? மல்லித்தூள் வந்து நான் ஆட் கொடுத்துக்கிறேன், 100 கிராமு. நெக்ஸ்ட்டு ஏரியல் வந்து நம்ம லிக்யூட் வாஷிங் லிக்யூட் வந்துட்டு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் 3 ரோஸ் வந்து டீ தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து சன்சில்க்ஸ் வந்து ஷாம்பு வந்துட்டு 150 ml வந்து நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு ஹார்லிக்ஸ் வந்துட்டு சாக்லேட் ஜார், அது வந்துட்டு 400 கிராம் வந்துட்டு நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு 11 ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுன்றது நம்ம அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். கண்டினியூவாக வியூ கார்ட் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்துக்கிறேன். எனது ஆல்ரெடி அட்ரஸ் எல்லாம் இங்கே ஆடில் தான் இருக்குது. ஓகேங்களா? அட்ரஸ் எல்லாம் ஓகே, மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். 1192 ரூபா வந்துட்டு பில் அமௌண்ட்டு. டெலிவரி சார்ஜு 70 ரூபா. டோட்டலாக வந்துட்டு 1262 ரூபா பில் அமௌண்ட்டு. இது வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்க, யூபிஐ ஆப்ஷன்லாம் இருக்குது. நம்ம யூபிஐயில் ஃபோன்பே வழியாக நம்ம வந்துட்டு பே பண்ணுறோம். பே பண்ணிட்டேன், ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். பாருங்க, ஆர்டர் சம்மரியில் வந்துட்டு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதோட டீட்டெயில் சம்மரின்னு கீழே ஆப்ஷன்ஸ் ஆகுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே சீமோர் கொடுத்த அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸிலுக்கு நமக்கு எப்போ டெலிவரின்றதெல்லாம் இதில் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுவாங்க. எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் கன்ஃபார்ம் மெயிலும் எனக்கு வந்திருக்கு. பாருங்கள், பைமோட் இ-காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து எனக்கு மெயில் வந்துருச்சு. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல் மெயில் வந்துருச்சு, கன்ஃபார்ம் மெயில். பைமோட் இ-ஷாப்பிங்கில் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் போயிட்டு ஆர்டரோட ஸ்டேட்டஸ் நான் செக் பண்ணுறேன். ஆர்டர் டேட்டில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். சீமோன்ற ஆப்ஷன் கொடுத்தனா பாருங்கள், இன்றைக்கி தான் நான் ஆர்டர் போட்டேன், இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பில் நான் 3ஆம் தேதி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஆர்டர் சம்மரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 13ஆம் தேதி தான் டெலிவரி டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு இன்றைக்கி 10ஆம் தேதி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க, உங்களுக்கு பார்சல் வந்துருக்குங்க, ரிசீவ் பண்ணிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க.
கொரியர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டேன், அட்ரஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஆஃபீஸ் அட்ரஸ்க்கே வந்துட்டாங்க. நேரில் பாருங்கள். நான் சைன் பண்ணிவிட்டு பாஸ்ட்டில் வந்து நான் அன்றைக்கி ரிசீவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. பாருங்கள், பாக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு. எந்த ஒரு டேமேஜ் இல்லை. ஓகேங்களா? அப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். பாருங்கள், என்னோடய பில் காப்பி வந்து மேலே வச்சுருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா பில்லு 11 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான பில்லு நான் ஒவ்வொரு பொருளும் அங்கே எடுத்து வைக்கிறேன். நான் பை பண்ணியிருந்த எல்லா ப்ராடக்ட்டும் எந்த ஒரு டேமேஜ் இல்லை. எல்லா பொருளுமே கரெக்டாக ரிசீவ் ஆகியிருக்கு. நான் 11 ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 11 பொருளுமே எனக்கு நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அது அப்படியே கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் பைமோட், தேங்க்யூ ஃபார் எஸ்பிஓ. பைமோட்டில் நான் ஒரு 11 பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் கம்பேரிஷன், அதர் கம்பெனி ஷாப்பிங்க்கும் பைமோட் கம்பெனி ஷாப்பிங்க்கும் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியாக ஷோ பண்ணியிருக்கேன். அதர் கம்பெனியில் வந்து 16%, 10%, 20%ன்னு அவங்க வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் பைமோட் கம்பெனிலையும் 10%, 5% மட்டும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 கம்பெனிக்கும் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்றதை நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.